الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதுவர் சன்மார்க்கத்தின் போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது வாழ்வை அனுவலவும் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் நல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள், இறைவன் சபிக்கக்கூடியவர்கள் குறித்து ஒரு சில விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக எம்முடைய சமூகத்திலே, குறிப்பாக எம்முடைய சமூகத்தின் இஸ்லாமிய பெண்களிடத்திலே ஒரு சில காரியங்கள் செய்யப்படுகிறது. அந்த காரியங்கள் இந்த உலகத்தினுடைய தேவையாக கருதப்படுகிறது. ஆனால் அது அல்லாஹ்வினுடைய பார்வையிலே அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, இறை சாபத்தை, இறைவனுடைய அன்பை விட்டும் அந்த செய்யக்கூடியவர்களை தூரப்படுத்தக்கூடிய காரியம். சர்வ சாதாரணமாக எம்முடைய சமூகத்திலே அது நிறைவேற்றப்படுகின்றது. அந்த அமலை செய்தால்தான் சமூகத்தினுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த காரியத்தை அவர்கள் செய்யாது விட்டால் சமூகம் ஏதோ அவர்களை ஒரு குற்றவாளியாக, நாகரீக மரியாதவர்களாக பார்க்கிறது. அப்படியான சில காரியங்கள் அவைகள் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்களை தூரமாக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒரு மனிதன் தூரப்படுத்தப்பட்டால், இறை சாபம் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அது இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவனை இழிவுபடுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இறைவன் அத்தருது வல் இஆது மினல்லாஹ், அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்களை விட்டு விடுவான், அவனுடைய அன்பை விட்டும் அவர்களை தூரமாக்கி விடுவான். அப்படி அவர்கள் தூரப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்களுடைய சக்கராத்தினுடைய வேதனையிலிருந்து அவர்களுடைய மஹ்ஷர் வரைக்குமான வேதனைகள் அவர்களுக்கு கடுமைப்படுத்தப்படும். அவர்களுடைய மரணங்கள் நல்ல மரணங்களாக இருக்காது, இழிவு தரக்கூடிய மரணங்களாக, நோவினை அடைந்த மரணங்களாக அதுகள் இருக்கும். அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை மிக துன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மஹ்ஷருடைய நிலை மிக மோசமான நிலையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை அந்த சஹாபா சமூகத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து இன்றி யாரும் சுவனம் செல்ல முடியாது, இறைவனுடைய அன்பு இன்றி யாராலும் சுவனம் செல்ல முடியாது என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய இறுதி நபி, நபிமார்களிலே மிகச் சிறந்தவர், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத்தின் சொந்தக்காரர், அல்லாஹ் அவனை மிகவும் நேசிக்கக்கூடிய, அவனுக்கு மிகவும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உத்தம நபி நீங்களுமா அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அமல்களை கொண்டு, உங்களுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு, உங்களுடைய தான தர்மங்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது என்று அந்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆமாம், நானும் தான் என்னுடைய எந்த ஒரு நல்லமனை கொண்டும், என்னுடைய எந்த ஒரு வணக்கத்தை கொண்டும், என்னுடைய எந்த ஒரு தான தர்மத்தை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய இரக்கம் மாத்திரம்தான் என்னை சுவனம் நுழைவிக்கும். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்து மாத்திரம்தான் ஒரு மனிதனை சுவனம் நுழைவிக்க கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுடைய, நாம் செய்கின்ற அமல்களினுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளும், நீங்கள் நிறைவேற்றுகின்ற தொழுகையும், நீங்கள் பிடிக்கின்ற நோன்பும், நீங்கள் கொடுக்கின்ற ஸகாத்தாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், நற்காரியங்களாக இருக்கலாம்,
இவை அனைத்தும் இஹ்லாஸான உள்ளத்தோடு இறைவனின் ரஹ்மத்தை நாடியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுஜூதுகள் அல்லாஹ்வுடன் உங்களை நெருக்கப்படுத்த வேண்டும். இறைவன் உங்களை நேசிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய ருக்குகளும் சுஜூதுகளும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒன்று ரஹ்மத்து. இந்த ரஹ்மத்தை விட்டு மனிதனை துண்டிக்கக்கூடிய அமல்கள் என, இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எமக்கு சில அமல்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் குறிப்பான 2 அமல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று என்ன? அல்கமா என்கின்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன அப்துல்லாஹி அல்வாஷிமாத்தி வல் முத்தனம்மிசாத்தி வல் முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்னில் முகீராத்தில் ஹல்குல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பச்சை குத்துகின்ற பெண்கள், பச்சை அழகுக்காக தன்னுடைய உடலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இறைவன் படைத்த உருவ அமைப்பில் இருந்து தன்னுடைய அமைப்பை மாற்றக்கூடியவர்கள், இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற பொழுது அல் வாஷிமாத், பச்சை குத்துகின்ற பெண்கள், தன்னுடைய ஒருவரின் மீது வைத்திருக்கின்ற அன்பினை வெளிப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலும், ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற பாசத்தை, தாயின் மீது கொண்டிருக்கின்ற அன்பையோ, தந்தையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பையோ, கணவனின் மீது கொண்டிருக்கின்ற அன்பையோ வெளிப்படுத்தும் முகமாக இன்றைய நவீன உலகத்திலே இஸ்லாமியன், காபீர், முஷ்ரிக் என்ற வேறுபாடுகள் இன்றி பச்சை குத்துகின்ற ஒரு கலாச்சாரம் இன்றைய சமூகத்தில் பரவி இருக்கிறது. தன்னுடைய உடலிலே அவர்கள் பச்சையை குத்திக் கொண்டு சமூக வலைதளங்களிலே அதனை பதிவிட்டு அதனூடாக அவர்கள் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சாபத்தை, அவனுடைய ரஹ்மத்தை விட்டு மனிதனை தூரப்படுத்தக்கூடிய ஒரு அமல் பச்சை குத்துவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வல் முத்தனம்மிசாத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பெண்களை நோக்கி அழகிற்காக தங்களுடைய முகத்தில் முளைக்கக்கூடிய முடிகளை நீக்கிக் கொள்ளும் பெண்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஒரு சில பெண்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரோமங்களை அவர்களுடைய முகத்திலே ஏற்படுத்துகிறான். இந்த உரோமங்களை அவர்கள் நீக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதனை இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு தடை செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் முத்தஃபல்லிஜாத், பற்களை அழகிற்காக வேண்டி தேய்த்து, பற்களை பல்வரிசைகளை அறத்தால் தேய்த்து பிரித்து கொள்ளுகின்ற பெண்கள் இன்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சமூகத்திலே அவர்கள் தங்களுடைய பற்களை தீட்டுகின்றார்கள். அந்த பற்களுக்கு இடைகளிலே ஏதோ ஒரு மினுங்கக்கூடிய கற்கள் சிலவற்றை பதிக்கிறார்கள். இன்னொரு ஏதோ பல முறையிலான சில நவீன கலாச்சாரத்தை உள்வாங்கி அவர்களுடைய இயற்கை பற்களிலே அவர்கள் தேவையற்ற அடிப்படையிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி செய்வதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அமைப்பில் இருந்து, இறைவன் படைத்த அமைப்பில் இருந்து எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறாளோ அவள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவள். இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த முகத்தினை பிளாஸ்டிக் சேகரியினூடாகவும் இன்னொரு ஆபரேஷன்கள் மூலமாகவும் சத்திர சிகிச்சையினூடாகவும் அவர்களுடைய அமைப்பை மாற்றுகின்ற ஒரு நிலை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே உள்வாங்கப்பட்டு வளர்ந்து வருகின்றது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய உருவ அமைப்பில் இருந்து அவைகளை மாற்றுவது இந்த பூமியிலே எம்முடைய செல்வத்தை கொண்டும் எம்முடைய பொருளாதாரத்தை கொண்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அவைகள் இறை சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமுதாயத்திலே இந்த தவறுகளை குறித்தும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது யாக்கூப் என்கின்ற ஒரு பெண்மணி எழுந்து கேட்கின்றார், மஹாதா கால யா அப்துல்லா வமாலில அல்அனு மல்லான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கிதாபில்லாஹ், நீங்கள் சொல்லுகின்ற
உருவ அமைப்புகளை மாற்றுபவர்களுக்கு, அதுவும் அவர்கள் அழகிற்காக அவர்களுடைய உரோமங்களை, அவர்களுடைய முகங்களை, அவர்களுடைய பற்களை என்று நீங்கள் ஒவ்வொன்றாக குறிப்பிடுகின்ற அவர்களுடைய இமை முடிகளை நீக்குவதையெல்லாம் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று சொல்லுகின்றவைகள் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிலே இல்லையே. நான் அல் குர்ஆன் முழுதும் படித்திருக்கின்றேனே. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி இருக்க வேண்டும். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதனை எடுத்துச் சொல்கிறாரோ அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதனை தடுக்கிறார்களோ அதனை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறான். அதை நீங்கள் படித்திருந்தால் நீங்கள் கேட்ட இப்படி நான் சொன்ன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்ன இந்த செய்திகள் அல் குர்ஆனில் வந்திருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசிலா வல் வாஷிமத வல் முஸ்தௌசிமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன பொய்முடி வைப்பது என்று நாம் சில திருமண விழாக்களிலே அவைகளிலே ஏற்படுகின்ற அனாச்சாரங்கள் குறித்து பலவற்றை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சர்வ சாதாரணமாக எம்முடைய சமூகத்திலே இந்த லாயனத்துக்குரிய செயல் செய்யப்படுகிறது. அது என்ன செயல் என்று நாம் பார்த்தால், பெண்களுக்கு பொய்முடி சேர்ப்பது. பெண், அதாவது மணப்பெண்ணுக்கு அவருடைய கூந்தலின் அழகை வெளிப்படுத்தும் முகமாக கூந்தலோடு கூந்தலாக அந்த பொய்யான முடியை அவருடைய முடியோடு இணைக்கின்ற ஒரு நிலை எம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு பெண்மணிக்கு பொய்முடியை ஒட்டுகிறாளோ அல்லது பொய்முடியை ஒட்டக்கூடியவர் இருவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். ஒரு இஸ்லாமிய வணக்கம், திருமணம் நிறைவேற்றப்படுகிறது, அந்த இடத்திலே இறை சாபத்துக்குரிய ஒரு அமலும் நம்முடைய சமூகத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் திருமணங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு பெண் இவ்வளவு காலமாக 20-25 வருடங்களாக மறைந்திருந்து கண்ணியமாக பெற்றோர்கள் அவர்களை வளர்த்து அவர்களை ஒழுக்கத்தை கற்பித்து யாருடைய மகள் என்றே அடுத்தவர்கள் அறியாத அளவுக்கு கண்ணியமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணி திருமணம் என்று வருகின்ற பொழுதுதான் 4 பேருக்கு மத்தியிலே அவளுடைய அழகை அவர்கள் வெளிப்படுத்தும் முகமாக அவளுக்கு இன்னொரு நிறங்கள் பூசி நான் இவ்வளவு காலம் பொத்தி வளர்த்த அன்பு மகள் இவள்தான் என்று ஊருக்கெல்லாம் அடையாளப்படுத்துகின்ற ஒரு மணமேடையை அங்கு தயார் செய்து அழகுபடுத்தி அங்கு வைத்து வருகின்றவர்களுக்கு தான் இதுதான் என்னுடைய மகள், இதுதான் என்னுடைய மகள் என்று எல்லோரும் அண்ணி எந்த பெண்ணின் பார்வை தாழ்த்தப்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் பேசுகின்றதோ, எந்த ஆணினுடைய பார்வை அந்நிய பெண்ணை விட்டும் தாழ்த்தப்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் பேசுகிறதோ அங்கு அல் குர்ஆனிய வசனத்தை முறியடித்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய செயலை செயல்படுத்தக்கூடியவர்களாக எம்முடைய இஸ்லாமிய சமூகம் மாறியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரண விடயம் கிடையாது. இது நாம் கடந்து விடுகின்றோம். என்ன கிறிஸ்தவர்களை போன்று மணமகளுக்கு என்று ஒரு ஆடை, அது 25,000, 75,000, 1,00,000 வரைக்கும் ஒரு தடவை உடுத்துகின்ற ஒரு உடுப்பு, இறைவன் விரும்பாத இறைவனுடைய நேசத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய சாபத்துக்குரிய ஒரு அமல் அங்கு நடக்கிறது. இஸ்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். யாரெல்லாம் இந்த பூமியிலே வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். உடுத்த ஆடையின்றி உண்ண உணவின்றி அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் துன்பப்படுகிறார்கள். ஆனால் வட்டிக்கு பணம் வாங்கி காசின்றி கடன் வாங்கி ஒரு தடவை உடுத்துகின்ற ஒரு உடுப்பிற்கு 25 முதல் 75,000 பயன்படுத்தப்படுமேயானால் எந்த அளவுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமா அங்கு அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய அமல் என்ன? மணமகள் சோடினை என்று அதற்கு பல 1000 ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது.
தன்னுடைய கணவனிடமிருந்து வேற எந்த ஒரு ஆணுக்கும் தன்னுடைய அழகினை வெளிப்படுத்தக்கூடாது என்று ஒழுக்கத்தை கற்பித்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தன்னுடைய கணவனிடமிருந்து வருகின்ற எல்லா ஆண்களும் இதுதான் என்னுடைய மகள் என்று அவளுடைய அழகை வெளிப்படுத்துவதற்காக பெற்றோர்கள் எல்லோரும் சேர்ந்து உற்றார் உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து மணமேடையில் வைத்து அவளை அடையாளப்படுத்துகின்ற ஒரு இழி சமூகமாக நம்முடைய சமூகம் மாறியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சின்பானி இரண்டு சாரார், அவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள், அவர்கள் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆடை அணிந்திருந்தும் நிர்வாகிகள், ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணிகள் என்று அவர்களுடைய பண்பினை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். முதலாவது பண்பு என்ன? ஆடை அணிந்திருந்த நிர்வாணிகள். இன்று நாம் பார்க்கிறோம், திருமண வீடுகளிலே செல்லுகின்ற பொழுது நாம் இந்த பாதையோரங்களிலே பார்க்கின்றோம், எங்களுடைய பெண்மணிகள் திருமண விழாக்களுக்கு செல்லுகின்ற கோலத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சாபத்தை அடைந்த ஆடைகளோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். கணவன்மார்களும் பிள்ளைகளும் கூட செல்லுகின்றார்கள். எந்த பகுதி மறைக்கப்பட வேண்டும், எந்த பகுதியில் ஆபாசம் இருக்கின்றது என்று அல் குர்ஆன் பறைசாற்றுகின்றதோ அந்த பகுதி விளங்குகின்ற அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய ஆடையான ஹிஜாபுகளும் பர்தாக்களும் மாறியிருக்கிறது. சின்பானி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நரகம் செல்லக்கூடிய இரு சாரார், அவர்களுடைய பண்பு என்ன? ஆடை அணிந்திருந்தும் நிர்வாகிகள். தன்னுடைய இடுப்பின் அளவு என்ன, தன்னுடைய இன்னொரு பாகங்களுடைய அளவு என்ன, தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று செல்வோர்கள் எல்லாம் பார்க்கக்கூடியவாறு ஆடை அணிந்து நடக்கின்றாயே, அந்த நிலையில் உன்னுடைய மரணம் வந்தால் அல்லாஹ்விடத்திலே உன் பாவத்திற்காக பரிகாரம் எதுவாக இருக்கும்? அன்புக்குரியவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒன்று ஆடை அணிந்திருந்த நிர்வாகிகள். இன்றைய இஸ்லாமிய திருமணத்தில் அணியப்படுகின்ற சில ஆடைகள் கிறிஸ்தவ சமூகத்திலே அவர்கள் தன்னுடைய மணமகளுக்கு அணிவிக்கின்ற அந்த நெட்டு போன்ற ஆடைகள் அவர்கள் அணிவிக்கிறார்கள். ஒரு பெண்மணிகளுடைய மணிக்கட்டுக்கு மேல் உள்ள பகுதிகள் எல்லாம் மறைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்க, முழங்கையில் இருந்து மணிக்கட்டு வரைக்குமான பகுதிக்கு நெட் போட்டு அவளுடைய நிறம் என்ன, அவளுடைய கலர் என்ன, அவள் என்ன மருதுவண்டி போட்டு இருக்கிறாள் என்று அடுத்தவர்கள் பார்க்கக்கூடியவாறு பெற்ற மகளை சோவுக்கு வைத்து அழகு பார்க்கின்ற தந்தையும் தாயும் இந்த சமூகத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அல்லாஹ்வுடைய பயம் கிடையாது, இறை சாபத்தினுடைய பயம் கிடையாது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த ஒரு பெண்மணியினுடைய முடி உயர்த்தி ஒட்டகத்தின் திமிடுகளை போன்று உயர்த்தி கட்டப்படுகிறதோ அவள் நடமாடும் நரகவாதி, அல்லாஹ்வின் சாபத்தின் சொந்தக்காரி என்று சொல்கிறார்கள். இன்று நாம் பார்க்கலாம், அழகாக வெளிக்கிடுகிறார்கள். அவர்கள் ஒட்டகத்தின் திமிர்களை போன்று தங்களுடைய முடிகளை மேலே உயர்த்தியவாறு கட்டிக்கொண்டு செல்கிறார்கள். இப்படித்தான் மணமகளும் தயார் செய்யப்படுகின்றார். அங்கு அவளுடைய கூந்தல் அழகுற, அவளுடைய கூந்தல் பெரிதாக காட்டிட முடியோடு முடி ஒட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்வாசிலா வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவளும் ஒட்டுமுடி வைத்து விடுபவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூபக்கரினுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன இம்ரஅத்தன் ஜாஅத் இலா ரசூலில்லாஹ், ஒரு சஹாபிய பெண்மணி நபிகள் நாயகத்திடம் வருகிறாள். வந்து ஃபகாலத் சொல்லுகின்றாள், இன்னி அன்கஹது இப்னதி யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளை நான் ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ். சும்ம அஸாபஹா ஷக்வா, திருமணம் முடித்த பின்னர் என்னுடைய மகளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது யா ரசூலல்லாஹ். அந்த நோயின் காரணமாக என் மகளினுடைய தலையில் இருந்த முடிகளெல்லாம் பொட்டி விட்டது யா ரசூலல்லாஹ். அவளுடைய கணவனோ என்னிடத்தில் அவளுடைய தலையில் முடிகளை ஒட்டுமாறு பணிக்கின்றாள், அவளை அழகுறச் செய்யுமாறு என்னிடத்திலே பணிக்கிறார் யா ரசூலல்லாஹ். நீங்களோ ஒட்டுமுடி வைக்க கூடாது, ஒட்டுமுடி நட்டக்கூடாது என்று பணித்திருக்கிறீர்களே அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி, என் மகளினுடைய கணவர் என் மகளின் தலையில் விழுந்த முடிக்கு பகரமாக இன்னொரு முடியினை ஒட்டும்படி என்னிடத்திலே வற்புறுத்துகிறார் யா ரசூலல்லாஹ். நான் என்ன செய்வேன்? அப்ப அசிலுர அசகா, அவருடைய தலையிலே நான் ஒட்டுமுடி வைக்கவா அல்லாஹ்வுடைய தூதரே?
அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபஸப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கு ஃபஸப்ப பதில் சொல்லுகிறார்கள், அல் வாசிலா வல் முஸ்தௌசிலா, எந்த பெண்மணி பொய்முடி ஒட்டுகிறாளோ ஒட்டி விடுகிறாளோ இருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சபிக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைய சமூகம் ஒட்டுமுடி வைத்து அழகுற முடிகளை காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்கின்றவர் அறிவிக்கிறார், முஆவியத் இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய தினத்திலே மிம்பரின் மீது ஏறியவர்களாக ஃபதனாவல குஸ்ஸத மின் ஷஅரி, பொய்முடி ஒட்டிய நிலையிலே இருந்த ஒரு ஆணின் தலையில் இருந்த அந்த பொய்முடியை தன்னுடைய கையினால் பிடித்துக் கொண்டு மிம்பரின் மீது ஏறி நிற்கிறார் முஆவியத் இப்னு அபீ சுஃபியான் என்கின்ற நபித்தோழர். அந்த நேரத்திலே மக்காவிலே சிலர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள். உடனே பார்த்திருந்த அந்த நபித்தோழர் அவருடைய தலையில் இருந்த அந்த பொய்முடியை தூக்கி ஒட்டப்பட்டிருந்த முடியினை கையில் எடுத்து எழுந்து நிற்கின்றார். வகானத் ஃபீ யதி ஹர்சி, அவருடைய கையிலே அந்த ஒட்டப்பட்ட அந்த பொய்முடி இருக்கிறது. ஃபகால, மிம்பரில் நின்று சொல்லுகின்றார், யா அஹ்லல் மதீனா, மதீனா வாசிகளே, ஐன உலமாவுக்கும், உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் எங்கே? சமிஅத்து நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் சொன்ன ஒரு செய்தியினை நான் செவியேற்றிருக்கிறேன். இன்ஹா அன் மித்லி ஹாதிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் இதோ இருக்கின்ற இந்த ஒட்டு முடியினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்னமா ஹலகத் பனு இஸ்ராயில் ஹீன தஹத நிசாஉஹும், இப்படித்தான் இஸ்ரவேல் சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபித்ததும் இத்தகது நிசாஅஹும், அவருடைய பெண்மணிகளுக்கு ஒட்டுமுடி வைத்த காரணங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த செய்தியினை நான் செவியேற்றிருக்கிறேன் என்று உடனே மிம்பரிலே மதீனத்து பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியினை சொல்லுகிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இது எம்முடைய சமூகத்தில் சர்வ சாதாரணமாக நிறைவேற்றப்படுகிறது. எப்படி அந்த திருமணத்தில் பரக்கத் இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சாபம் இருக்கிறது என்று சொல்லியிருக்க, என்னையும் உங்களையும் விட மிகச் சிறந்த மனிதர், அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் பெற்றவர், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்துக்குரியவர், முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே எமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய உத்தம தூதர் சொல்லுகிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிப்பால் நம்முடைய சாபம் ஏற்படட்டும் என்று. எப்படி இப்படியான இறை சாபம் மிக்க அமல்கள் நிறைவேற்றப்படுகின்ற திருமணங்களில் நாம் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்படி ஆடம்பரமாகவும் அனாச்சாரமாகவும் அந்நிய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாகவும் நடத்தப்படுகின்ற எத்தனையோ திருமணங்கள் 3 அல்லது 4 மாதங்களில் பிரிந்து அல்லது திருமணம் முடித்து ஓரிரு குழந்தையின் பின் பிரிந்து பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்ட சீரழிந்த சமூகம் குடும்பமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்ணூடாக காட்டு கொண்டிருக்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு வணக்கம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்து பற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அகற்றிவிட வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆமோதித்ததை நாம் எடுக்க வேண்டும். தாண்டோண்டித்தனமாக இந்த பூமியிலே வாழுகின்றோம், வாழ பிறந்தவர்களை என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து விடாதீர்கள். ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் நமக்கு மரணம் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் அவனுடைய மரண தருவாயில் ஒவ்வொருவர் கேட்கின்ற கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு நொடி கூட பிற்போடப்பட மாட்டாது. எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வொரு கதறினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஒருபோதும் தாமதப்படுத்தாது உயிரை கைப்பற்றுவான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, பெண்களிலே ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர்கள் சாபத்துக்குரியவர்கள். வல் முத்தஷப்பிஹாதி மினன் நிசாஇ பிர் ரிஜால், ஆண்களிலே பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடியவர்கள். இன்று நாம் பார்க்கிறோம், ஆண்களை போன்று ஆடை அணிந்து, ஆண்களை போன்று பேசக்கூடிய, ஆண்களை போன்று நடக்கக்கூடிய, ஆண்களை போன்று சத்தங்களை உயர்த்தக்கூடிய குணாதிசயங்கள் கொண்ட பெண்கள் பெண்ணுரிமை என்ற பெயரிலே இந்த பூமியிலே எம் சமூகத்தில் சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் தனியாக பயணம் செய்வார்கள், அவர்கள் எண்ணுகின்ற இடங்களுக்கு செல்வார்கள், அவர்கள் நினைப்பதை உண்ணுவார்கள், நினைப்பதை உடுத்துவார்கள், கேட்க நாதியற்றவர்கள்
என்ற திமிரோடு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் தெரிகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அப்படித்தான் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டு மானங்கள் போக்கப்பட்டு கேவலப்பட்டவர்களுடைய இறுதி மரணம் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உள்வாங்கப்பட்டவர்கள். அதுபோன்று பெண்களை போன்று நடிக்கக்கூடிய இன்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு சமூக வலைதளத்தை எடுத்தாலும் பெண்களின் ஆடைகளை அணிந்தவர்களாக, பெண்களின் சுவாபம் கொண்டவர்களாக ஆண்கள் அழகி அவர்களுடைய உடலை அமைத்துக் கொண்டு, ஆடைகளை அமைத்துக் கொண்டு இன்று நம்முடைய சமூகத்தில் சுற்றித் திரிகின்றவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் ஆண்களின் ஆடையை பெண்கள் அணிந்து அல்லது பெண்களை போன்ற ஆண்களோ மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல யல்பஸு லுப்ஸத்தன் மர்ஆ குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்மணிக்கென வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆடையினை ஒரு ஆண்மகன் அணிவதை அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வல் மர்அத்து தல்பஸு லுப்ஸத்தர் ரிஜால் ஒரு ஆணுக்கென வடிவமைக்கப்பட்ட ஆடையினை ஒரு பெண்மணி உடுத்துவதை அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களை போன்று டெனிம் அணிவதும், ஆண்களை போன்று டிஷர்ட் போட்டுக்கொண்டு ஒரு பெண் என்ற அடையாளத்தினால், அதுவும் பாத்திமாவோ அல்லது இன்னொரு இஸ்லாமிய பேர் என்ற ஒரு காரணத்தினால் மாத்திரம் தலையை மட்டும் ஷோலினால் சுத்தி கொண்டு மற்ற ஆடைகளும் முழுக்க ஒரு ஆணை போன்று ஜீன்ஸும் பேண்டும் அணிந்து கொண்டு டிஷர்ட்டும் அணிந்து கொண்டு திரிகின்ற இஸ்லாமிய பெண்மணிகள் நகரப்புறங்களிலே அதிகரித்து விட்டார்கள். அதில் மினி கலாச்சாரமாக இன்று சல்வாருக்குள் டெனிம் அணிகின்ற கலாச்சாரம் நம்முடைய சமூகத்தில் பரவி வருகிறது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அணிவது உங்களுடைய ஆடை, உங்களுடைய பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. இதில் எனக்கோ அல்லது என்னுடைய தூதருக்கோ எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனால் மறுமையில் இறைவன் விசாரிப்பான். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, சொல்ல வேண்டியது. நீங்கள் உடுத்துவதில் எங்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. நாளை மறுமையில் எல்லோரும் எழுப்பப்பட்டு ஒற்றை சன்னிதானத்தில் நிற்கின்ற பொழுது எல்லோரையும் இறைவன் விசாரிப்பானே, இந்த இடத்தில் நீ இருக்கின்ற பொழுது, இந்த பெண்மணி இந்த தவறை செய்கின்ற பொழுது என்னுடைய ஹதீஸை, என்னுடைய செய்தியினை நீ அறிந்திருந்தும் அறிவை மறைத்தவனாக நீ வாழ்ந்தாயே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை என்னிடத்தில் கேட்கக்கூடாது. அன்பின் உறவுகளே, எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. ஆண்களின் ஆடை ஆண்களுக்குரியது, பெண்களின் ஆடை பெண்களுக்குரியது. எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் ஆண்களை போன்ற ஆடைகளை வடிவமைத்து விடாதீர்கள். நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லஅனல்லாஹு அர்-ரஜுலத மினன் நிஸா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆண்களை போன்று அல்லது பெண்களை போன்று பழக்க வழக்கங்களை உடையவர்கள். பெண்ணை பொறுத்தவரையிலே அவள் வெட்கம் உடையவள், நாணமுடையவள், அவள் மென்மையானவள், நனிலமிக்கவர்கள். இவர்களுடைய பண்பும் பழக்க வழக்கங்களும் பிரத்யேகமாக மனிதனால் அடையாளப்படுத்த முடியும். அதை போன்று ஒரு ஆண் செய்வானேயானால் அவனை நாம் இன்னொரு பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். ஒருபோதும் நாம் அந்த மாதிரி அந்த வகையான பாதிசயங்களை நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடாது. ஆண்களை போன்று கர்வமிக்கவர்களாக சத்தங்களை உயர்த்தி அவர்களுக்கு அச்சமூட்டக்கூடியவர்களாக மிக பயங்கரமாக வீதிகளிலே இறங்கி சண்டை போடக்கூடிய, வீதிகளிலே இறங்கி ஒப்பாரி பாடல்கள் பாடக்கூடிய, சண்டைகளின் போது யார் என்று தன்னை மறந்து திட்டு தீக்கக்கூடிய பெண்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்து துண்டிக்கப்பட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முக்கியமான ஒரு செய்தியினை சொன்னார்கள். எந்த ஒரு பெண்மணியும் தனிமையிலே பயணம் செய்வது கூடாது. அவர்களோடு அவர்களுக்கு மகரமாக்கப்பட்டவர்களும் அல்லது ஒரு பெண்கள் கூட்டம் தவிர்த்து தனியாக ஒரு பெண்மணி பயணம் செய்வது கூடாது. அதுபோன்று ஒரு பெண்மணி தனியாக தனக்கு அனுமதிக்கப்பட்டவர் தவிர்த்து வேற எவரோடும் அமருவது கூடாது. இது நம்முடைய சமூகத்தில் தொலைபேசியின் வருகையின் பின்னால் அதிகரித்திருக்கின்ற பெரும் பாவம். அன்புக்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்நிய ஆணோ அந்நிய பெண்ணோ பேசுவதாக இருந்தால் அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இருந்து பேச வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய உறவுக்காரர்களோ அல்லது ஊர்க்காரர்களோ அவர்களை பார்த்தால் கண்டிப்பார்கள், தண்டிப்பார்கள். அந்த பயத்தினால் இந்த அனாச்சாரம் நம்முடைய சமூகத்தில் மிக குறைவாக இருந்தது. ஆனால் தொலைபேசியின் வருகைக்கு பின்னால் தத்தமது ரூம்களில், அறைகளில் இருந்து கொண்டு
இந்த தவறினை செய்து கொண்டிருக்கின்ற சமூகமாக மாறுகிறது. சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய பெண்கள் ஒரு சாதாரண ஒரு கொமெண்ட்டுக்காக, லைக்குக்காக என்று அவர்களுடைய அந்தரங்கள் முதல் அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டால் அன்பின் சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. நாம் எல்லாம் இருக்கின்றோம். எமக்கு மரணம் வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய வாழ்வை நாம் அறிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே கேட்போமாம், யா அல்லாஹ் ஃபயகூலு ரப்பி லௌலா அஹ்ர்தனி, இறைவா எங்களுக்கு சற்று தாமதியேன், நாங்கள் ஒரு தர்மம் செய்கின்றோம், ஒரு நல்ல காரியத்தை செய்து வருகிறோம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே சக்கராத்துடைய வேதனையில் தான் நாம் புலம்புவோமாம். சக்கராத்துடைய வேதனை வந்துவிட்டால் எம்முடைய கண் பார்வைக்கு எட்டிய தூரத்திலே மலக்குமார்கள் இருப்பார்கள். அவர்கள் எம்முடைய உயிரை கைப்பற்ற வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் தான் எம்முடைய வேதனையில் நாம் அல்லோலப்பட்டு மிக வேதனைப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா சித்திகாவிடத்திலே கேட்கிறார்கள், ஆயிஷாவே, ஒரு அடியான் மிக கஷ்டப்படுகின்ற நேரம் அது, ஒரு அடியானுக்கு மிக துன்பமான நேரம் அது. ஆயிஷா சித்திகா சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு அடியான் மரணித்த பிற்பாடு அவனுடைய வீட்டிலிருந்து அவன் அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படுகின்ற நேரம், அதுதானே மிக கஷ்டமான ஒரு நேரமாக இருக்கும். உறவுகளோடு, இரத்த உறவுகளோடு, கணவனோடு, மனைவியோடு என்று உறவுகளோடு வாழ்ந்தவன், 20, 30, 50, 60 வருடங்கள் குடும்பத்திற்காக உழைத்தவன். அப்படி இருந்த ஒரு உறுப்பினர் வீட்டை விட்டு மண்ணறைக்கு செல்கிறார் என்றால் தூக்கப்படுகின்ற அந்த நேரம் தானே யா ரசூலல்லாஹ் துன்பத்துக்குரிய நேரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இல்லை ஆயிஷா, அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், ஒருவேளை மண்ணறைக்குள் வைத்த பிற்பாடு கபர் நெருக்குமே, எல்லோரும் வந்ததன் பிற்பாடு முன்கர் நக்கீர் வருவார்களே, அவர்கள் வினா தொடுப்பார்களே, தனிமையில் இருப்பானே, இருளில் இருப்பானே, என்ன நிலை என்று தெரியாது, கத்துவான், கதறுவான், விழா எலும்போடு ஒற்றுமை யா ரசூலல்லாஹ் அந்த நேரமாக இருக்கலாமே அல்லாஹ்வுடைய தூதரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இல்லை ஆயிஷா, அந்த நேரம் கூட இல்லை. அப்படி என்றால் எந்த நேரம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அது என்ன நேரம் தெரியுமா? ஒருவனுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டும் பிரிக்கப்படுகின்ற அந்த நேரம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரால் நிற்க முடியவில்லை, விழுந்து விழுந்து எழுகின்றார்கள். ஆயிஷா சித்திகா அன்பு மனைவியுடைய நெஞ்சிலே சாய்க்கப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாங்க முடியாத வியர்வை வருகிறது. அவர்களுடைய சூட்டின் காரணமாக ஆயிஷா சித்திகா தண்ணீரினால் ஒரு துண்டை நினைத்தவருடைய முகமெல்லாம் தடவி கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், தன்னுடைய கணவர் மரணிக்க போகின்றார், இந்த இறை தூதர் மரணிக்க போகின்றார், இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒரு துன்ப நாள் என்றால் இறை தூதருடைய மரணம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா ஆயிஷா, இன்னலி சக்கராத், சக்கராத்துக்கு ஒரு வேதனை இருக்கிறது ஆயிஷாவே, மரண தருவாயில் மனிதனுடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத்து இருக்கிறது, சக்கராத்துடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர்களுடைய மரண தருவாயிலும் அது உண்மைப்படுத்தப்படுகிறது. அல்லாஹும்ம கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி என்ற அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு என்ற வார்த்தையோடு அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது. மனைவியின் மடியிலே சாஞ்ச நிலையிலே உயிரை விட்ட முதல் மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாமும் அந்த மரணத்தை சுவைக்க இருக்கிறோம். எப்பொழுது எந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க போகிறோம்? எம்முடைய தவறுகள் உலகத்தின் இன்பங்களை நோக்கியதாக அமைந்திருக்குமே, ஆனால் அன்பின் உறவுகளே, நிரந்தர ஒரு வாழ்க்கையை நாம் தவறவிட்ட ஒரு நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். எனவே அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒழுக்கமான பெண்களாக, கண்ணியமிக்க பெண்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மறைந்து வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். இந்த உறவுகள் எல்லாம் இந்த உலகத்தோடு தான். இந்த உலகத்தினுடைய இன்பத்திற்காக உங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, என் பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு நிரந்தர அந்த வாழ்விலை வெற்றியளி, யாருமே உதவி செய்ய முடியாத அந்த மகசரிலே எனக்கு வெற்றியை கொடு, நிழல் பெறும் கூட்டத்தில் என்னை ஆக்கு, கற்புள்ள பெண்களாக நீ கண்ணியப்படுத்தி சுவனத்தில் நுழைவிக்கின்றாயே அந்த பெண்மணிகளில் எங்கே ஆக்கு, உம்மஹாத்து மூமின்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு
எனக்கு வழங்கியார் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். பாவங்களிலிருந்து விடுதலை பெறுங்கள், நன்மையை நோக்கி செல்லுங்கள். நிச்சயம் அல்லாஹ் இறக்க முடியவன், தாயை விட பல மடங்கு இறக்க முடியும். இந்த ரப்புல் ஆலமீன் நிச்சயம் அனைவருக்கும் மன்னிப்பான், அனைவருக்கும் நல்ல மரணத்தை கொடுப்பான். அப்படி நல்ல மரணத்தை கொடுத்து